Hi all. So போன வீடியோவில் நம்ம வந்து border radius பற்றி பார்த்தோம் ரைட். ஸோ இந்த வீடியோவில் நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா சூடோ கிளாஸஸ் பற்றி பார்க்க போகிறோம். ஓகே, ஸோ இந்த சூடோ கிளாஸஸ் அப்படிங்கிறது நம்ம ஒன்று ரெண்டு கிளாஸ் நம்ம ஆல்ரெடி பார்த்துருப்போம். அந்த ஹாவர் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கிளாஸ் பார்த்துருப்போம் ரைட். ஒரு பட்டன் வச்சு வந்தோம், அந்த பட்டனுக்கு வந்து அந்த பட்டனுக்கு மேலே நம்ம மவுஸை கொண்டு போனோடனே அது வந்து கலர் சேஞ்ச் பண்ணுறது அதெல்லாம் பண்ணியிருந்தோம் ரைட்டா. ஸோ இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா அந்த மாதிரி ஒரு சில சூடோ கிளாஸஸ் தான் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ நான் என்ன பண்ணுறேன், எல்லாத்தையும் நான் ரிமூவ் பண்ணுறேன். ஓகே, ஸோ எல்லாத்தையும் ரிமூவ் பண்ணி விட்டுறேன். அண்ட் இங்கேயுமே நம்ம வந்து இந்த லிங்க்கு ப்ரீ கனெக்ட் ஃபாண்ட்ஸ் இதெல்லாம் தேவையில்லை. ஓகே, ஸோ அதனால் எல்லாத்தையுமே ரிமூவ் பண்ணிட்டு ஒரு பாய்லர் பிளேட் மட்டும் போட்டுக்கலாம். HTML5 பாய்லர் பிளேட் மட்டும் போட்டுக்கிறேன். ஓகே, ஸோ இப்போ என்ன பண்ணுறேன் அப்படின்னா இங்கே வந்து ஒரு டாக்குமெண்ட் ஒன்று கொடுக்குறேன். ஸோ நான் வந்து ஒரு H1 டேக். ஓகே, ஸோ இங்கே போய்ட்டு சூடோ கிளாஸஸ். ஓகே, ஸோ நம்ம இப்போ என்ன படிக்க போகிறோம், சூடோ கிளாஸஸ் பற்றி படிக்க போகிறோம். ஓகே, ஸோ இப்போ ரெஃப்ரெஷ் பண்ணுறேன். ஓகே, H1 சூடோ கிளாஸஸ் கண்டென்ட். ஓகே, ஸோ இந்த பர்டிகுலர் எலமெண்ட்டுக்கு நாம் என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா மல்டிபிள் சூடோ கிளாஸஸ் அப்ளை பண்ண போகிறோம். ஸோ ஃபஸ்ட்டு சூடோ கிளாஸ் நம்ம அப்ளை பண்ண போகிறது வந்து ஹாவர். ஸோ அந்த ஹாவர் அப்படின்னா வேறு ஒன்றும் இல்லை, நான் அந்த மவுஸை வந்து அந்த எலமெண்ட்டுக்கு மேலே கொண்டு போகிறேன். ஸோ இப்போ இந்த இடத்துல நான் மவுஸை கொண்டு வரேன் அப்படின்னா அந்த டைமில் எனக்கு ஏதாவது ஒரு ஆக்ஷன் நடக்கணும் அப்படிங்கிறது. ஃபார் எக்ஸாம்பிள் H1க்கு ஹாவர் எஃபெக்ட் கொடுக்கலாம். ஓகே, H1 ஹாவர் நான் பண்ணேன் அப்படின்னா நான் என்ன சொல்கிறேன், கலர் வந்து ரெட்டாக மாற்றிக்கோ அப்படின்னு நான் சொல்கிறேன். ஓகே, சேவ் பண்ணிட்டு இப்போ நான் போனேன் அப்படின்னா ஓகே இதை லைவ் சர்வரில் ஓப்பன் பண்ணிக்கலாம். ஸோ லைவ் சர்வரில் ஓப்பன் பண்ணுறதுல என்ன ஒரு அட்வான்டேஜ் அப்படின்னா நமக்கு வந்து ஒவ்வொரு தடவையும் நான் வந்து ரீஃப்ரெஷ் பண்ணோம் அப்படின்ற அவசியம் இல்லை. ஓகே, என்ன இஷ்யூ, ஓகே ஸோ நம்ம பண்ண மிஸ்டேக் என்ன அப்படின்னா வந்து CSS வந்து லிங்க் பண்ணல. ஓகே, ஸோ லிங்க் relation style sheet source வந்து ஸோ hrefல வந்து நம்மளுடைய CSS எழுதிக்கலாம். ஓகே, ஸோ நம்ம CSS எங்கே இருக்குது, index.css href equal to index.css. ஓகே ஓகே, ஸோ சேவ் பண்ணோம் அப்படின்னா இப்போ பாருங்கள், நான் அதை ஹாவர் பண்ணேன் அப்படின்னா அது மேலே மவுஸை நான் அது மேலே கொண்டு போன உடனே அதோட கலர் வந்து ரெட் கலரில் மாறுது. ஸோ இந்த மாதிரி நம்ம வந்து இப்போ நான் இதோட ஸ்டைல் மாற்றலாம். ஸோ ஃபாண்ட் ஸ்டைல் வந்து இட்டாலிக்னு கொடுக்குறேன்னு வைங்களேன். ஸோ இப்போ இது வந்து நார்மலாக தான் இருக்கும். நான் அது மேலே ஹாவர் பண்ண உடனே பாருங்கள் அது இட்டாலிக் ஆகிடும். நான் மவுஸை வெளியே கொண்டு வந்துட்டேன்னா அது வந்து நார்மலாகிடும். ஸோ இந்த மாதிரி நீங்கள் வந்து ஒரு எலமெண்ட்டோட ஆக்ஷனை நீங்கள் வந்து கண்ட்ரோல் பண்ணலாம். ஸோ இதுக்கு நம்ம ஜாவா ஸ்கிரிப்ட்லாம் ஒன்றும் எழுதலை, ஜஸ்ட்டு வந்து HTML பாய்லர் பிளேட் போட்டிருக்கோம், அதுக்கு வந்து CSS எழுதியிருக்கோம். ஸோ இந்த மாதிரி ஒரு எலமெண்ட்டுக்கு எக்ஸ்ட்ரா ஆக்டிவிட்டீஸ் கொடுக்கறது தான் வந்து சூடோ கிளாஸஸ். ஓகே, அண்ட் ஸோ சூடோ கிளாஸஸ் நிறையா இருக்குது. ஸோ இப்போ நம்ம ப்ராமினெண்ட்டாக இப்போ ஹாவர் பார்த்துட்டோம். அடுத்தது வந்து நம்ம பார்க்க போகிறது வந்து ஆக்டிவ். ஓகே, ஸோ இந்த ஆக்டிவ் அப்படின்னா என்ன அப்படின்னா நம்ம கிளிக் பண்ணும்போது மட்டும், ஸோ ஆக்டிவ் அப்படின்னு நான் கொடுக்குறேன் அப்படின்னா இப்போ நான் இந்த டெக்ஸ்ட்டை கிளிக் பண்ணுறேன் அப்படின்னா அந்த டைம் மட்டும் இது நடக்கும். நான் விட்டுட்டேன் அப்படின்னா நடக்காது. ஸோ நான் மவுஸை கிளிக் பண்ணுறேன் அது நடக்குது, ஆனால் நான் கிளிக்கை விட்டுட்டேன் அப்படின்னா அது போயிடும். ஸோ இப்போ அங்கே ஹாவர்லாம் பண்ணால் அது நடக்காது. ஸோ இப்போ நான் கிளிக் பண்ணுறேன் அந்த டெக்ஸ்ட்டை, ஸோ அது எனக்கு ப்ராமினென்ட் பண்ணி காட்டுது. ஓகே, ஸோ இதுதான் வந்து ஆக்டிவ் அப்படிங்கக்கூடியது. ஓகே, ஸோ ஆக்டிவ்க்கும் டேகுக்கும் இதுதான் டிஃப்ரென்ஸ். அடுத்தது வந்து ஃபோக்கஸ். ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் நான் வந்து ஒரு டெக்ஸ்ட் வைக்கிறேன். ஓகே, இங்கே வந்து ஒரு இன்புட் டேக் வைக்கிறேன். ஸோ இந்த இன்புட்டுக்கு வந்து ஒரு டைப் கொடுக்கலாம். ஸோ டைப் வந்து டெக்ஸ்ட்னு கொடுக்குறேன். அண்ட் இதுக்கு வந்து நம்ம லேபிள், பிளேஸ் ஹோல்டர் ஏதாவது கொடுக்கணுன்னா கொடுக்கலாம், இல்லை அப்படியே இருக்கட்டும். ஸோ இப்போ நமக்கு வந்து இங்கே வந்து ஒரு டெக்ஸ்ட் இருக்குது ரைட். ஸோ இதுக்கு நான் வந்து ஒரு ஸ்டைல் எழுதுனேன், இன்புட்ஸ். ஓகே, இதுக்கு வந்து விட்த் வந்து ஒரு 100 பிக்சல் அண்ட் ஹைட் வந்து ஒரு 30 பிக்சல். சேவ்.
ஓகே. ஸோ இது வேணால் இன்னும் கொஞ்சம் இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம் 300 பிக்சல். சரியா? ஸோ இப்போ இந்த இன்புட்டுக்கு நம்ம வந்து ஒரு ஃபோக்கஸ் சூடோ கிளாஸ் எழுதலாம். ஓகே, இன்புட் ஃபோக்கஸ். ஓகே, ஃபோக்கஸ்க்கு வந்துட்டு இதோட பேக்ரவுண்ட் கலரை வந்து நம்ம வந்து அக்கோவாக மாற்றிக்கலாம். ஓகே, ஸோ இப்போ என்ன ஆகும் அப்படின்னா, நான் இந்த இதை ஃபோக்கஸ் பண்ணும்போது, இந்த எலமெண்ட்டை ஃபோக்கஸ் பண்ணும்போது மட்டும் எனக்கு அந்த கலர் இருக்கும். அந்த ஃபோக்கஸை நான் அந்த எலமெண்ட்லேருந்து எடுத்தேன், இந்த எலமெண்ட்டுக்கு வெளியே நான் கிளிக் பண்ணிட்டேன் அப்படின்னா அந்த ஃபோக்கஸ் போயிடும். ஓகே, ஸோ இதுதான் வந்து நம்ம ஃபோக்கஸ் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ நான் கிளிக் பண்ணுறேன் பாருங்கள், இந்த இடத்துல இருக்கும். ஸோ இந்த இடத்துல நான் ஏதாவது டைப் பண்ணால் கூட எனக்கு அதே தான் இருக்கும். அண்ட் இதுக்கு வந்து நீங்கள் நிறைய கொடுத்துக்கலாம். ஸோ இப்போ வந்து பார்டர் கொடுக்குறேன். பார்டர் வந்து 2 பிக்சல் சாலிட் ப்ளூ. ஓகே, இப்போ பாருங்கள், இப்போ நான் ஃபோக்கஸ் பண்ணேன் அப்படின்னா அதில் வந்து எனக்கு 2 பிக்சலுக்கு சாலிடாக ப்ளூ இருக்கும். ஸோ இன்னும் நான் பெருசாக பண்ணணும் அப்படின்னா 5 பிக்சல்னு கொடுத்துட்டேன் அப்படின்னா எனக்கு 5 பிக்சலுக்கு இருக்கும். அண்ட் இதோட பார்டர் வந்து நம்ம ரவுண்டு கொடுக்கலாம். ஸோ பார்டர் ரேடியஸ் வந்து நான் 10 பிக்சல் அப்படின்னு நான் கொடுக்குறேன் அப்படின்னா எனக்கு வந்து நான் ஃபோக்கஸ் பண்ணும்போது இதோட பார்டர் வந்து 10 பிக்சல் ரவுண்டில் வந்து உங்களுக்கு ஃபோக்கஸ் ஆகும். ஸோ இந்த மாதிரிலாம் நீங்கள் வந்து இதை ஃபோக்கஸில் கொடுத்துக்கலாம். ஓகே, இன்னும் 2 முக்கியமான கேரக்டரிஸ்டிக்ஸ் இருக்குது. அது என்ன அப்படின்னா லிங்க்குள்ளது. ஓகே, ஸோ நான் இங்கே போய்ட்டு 2 லிங்க் ஆட் பண்ணுறேன். ஓகே, ஏ டேக் 2 ஏ டேக் ஆட் பண்ணுறேன். ஓகே, ஏஹெச்எஃப் ஆஷ். ஓகே, ஸோ ஃபஸ்ட்டு ஒன்று வந்து about us. ஸோ நான் எதுவுமே இங்கே லிங்க்கெல்லாம் பண்ண போகிறது கிடையாது. ஜஸ்ட் அந்த லிங்க்குக்கு நம்ம எப்படி ப்ராப்பர்ட்டி செட் பண்ணுறது அப்படின்றத பார்க்கலாம். அதே மாதிரி இதை அப்படியே காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ணுறேன். அண்ட் இதுக்கு வந்து ஹெச்எஃப் ஈக்குவல் டு, ஓகே நான் இது மிஸ்டேக் பண்ணக்கூடாது, ஹெச்எஃப் ஈக்குவல் டு அண்ட் இங்கே வந்து அபவுட் அஸ் பதிலாக கான்டாக்ட் அஸ் கொடுக்கலாம். ஓகே, ஸோ இப்போ நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா 2 HTML ஃபைல் வந்து இங்கே லிங்க் பண்ண போகிறேன். ஓகே, ஸோ நியூ ஃபைல் about us டாட் HTML, about us டாட் HTML அது ஒன்று. அண்ட் இதில் வந்து ஜஸ்ட் ஹாய் அப்படின்னு நம்ம கொடுத்துக்கலாம். ஓகே, சொல்லனா ஹாய் about us, சேவ். அடுத்தது வந்து கான்டாக்ட் அஸ், நியூ ஃபைல் contact.html, சேவ். ஸோ இதையும் கான்டாக்ட்ஸ் அப்படின்னு நம்ம கொடுத்து சேவ் பண்ணிக்கலாம். ஓகே, ஸோ இப்போ நான் என்ன பண்ணுறேன், இந்த 2ஐயும் அபவுட் அஸையும் கான்டாக்டையும் நான் வந்து இங்கே லிங்க் பண்ணுறேன். ஸோ இங்கே என்ன பண்ணுறேன், about us.html, இங்கே வந்து contact.html. ஓகே, சேவ். அண்ட் இப்போ இங்கே பார்த்தீங்கன்னா அபவுட் அஸ் கான்டாக்ட் அஸ் இருக்குது. ஸோ இதில் வந்து நம்ம ஒரு பிஆர் கொடுத்துக்கலாம். ஓகே, ஸோ அதே இதை வந்து நம்ம வந்து மற்ற லிங்க்ஸுக்கும் கொடுத்துக்கலாம். ஓகே, சேவ். ஸோ இப்போது அபவுட் அஸ் கான்டாக்ட் அஸ்ன்னு இருக்குது. ஸோ இந்த லிங்க்ஸோட டிஃபால்ட் ப்ராப்பர்ட்டி பார்த்தீங்கன்னா அதோட கலர் வந்து ப்ளூ கலரில் தான் இருக்கும். ஓகே, ஸோ இந்த லிங்க்கில் வந்து 2 விஷயம் இருக்கும். ஒன்று விசிட்டட், இன்னொன்று அன்விசிட்டட். விசிட்டட் அப்படின்னா நான் இந்த லிங்கை கிளிக் பண்ணுறேன், அது என்னை வந்து இன்னொரு பேஜுக்கு கூப்பிட்டு போயிடுச்சு, அதுதான் வந்து விசிட்டட். சரியா? ஸோ இப்போ நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா இந்த லிங்க்குக்கு நான் வந்து ப்ராப்பர்ட்டி எழுதுகிறேன். ஓகே, ஸோ ஏ டேக்கு நான் வந்து சூடோ கிளாஸ் எழுதுகிறேன், லிங்க் அப்படின்னு சொல்லிட்டு. ஓகே, இங்கே போயிட்டு கலர் வந்து க்ரீன் அப்படின்னு நான் கொடுக்குறேன். ஓகே, ஸோ இப்போ பாருங்கள், நான் இன்னும் இதை வந்து விசிட் பண்ணலை, அதனால் இது என்ன பண்ணுது, க்ரீன் கலரில் காட்டுது. இதுவே நான் வந்து இதை விசிட் பண்ணுறேன்னு வைங்களேன், ஏயோட விசிட்டட் ஹோவர் கிளாஸ் எழுதுகிறேன். ஸோ இங்கே வந்து கலர் வந்து நான் என்ன கொடுக்குறேன், ஒரு ப்ரௌன் கலர் கொடுக்குறேன். ஓகே, சேவ். இப்போது நான் அபவுட் அஸை கிளிக் பண்ணுறேன், இது வந்து எனக்கு அபவுட் அஸ் பேஜுக்கு கூப்பிட்டு போயிடுச்சு. நான் பேக் வரேன், இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும், இது நான் இங்கே லைவ் சர்வர் ஸ்டாப் ஆகிடுச்சு. நான் இப்போ ரீலோட் பண்ணேன் அப்படின்னா அபவுட் அஸ் பாருங்கள், உங்களுக்கு ப்ரௌன் கலரில் இருக்கும். ஓகே, பார்த்தீங்களா, நம்ம இங்கே கொடுத்தா ப்ரௌன் கலரில் இருக்கும். ஸோ நான் இப்போ வேறு ஏதாவது கலர் கொடுக்கணும் அப்படின்னா இங்கே வந்து ப்ரௌனுக்கு பதிலாக கிரே அப்படின்னு கொடுக்குறேன்.
ஓகே ஸோ கிரே கலரில் இல்லை இல்லையா சரி பார்த்தீங்களா கிரே கலரில் உங்களுக்கு வந்து அபோட்டஸ் இது வந்துச்சு நீங்கள் வந்து விசிட் பண்ணனால இந்த காண்டாக்டர்ஸில் வந்து நீங்கள் விசிட் பண்ணல இப்போ நான் காண்டாக்டர்ஸ் விசிட் பண்ணிட்டு வந்தேன் அப்படின்னா இப்போ பாருங்கள் பேக் வரேன் ரெஃப்ரெஷ் பண்ணேன் அப்படின்னா காண்டாக்டர்ஸும் கிரே கலரில் உங்களுக்கு சேஞ்ச் ஆகிடும் ஓகே ஸோ இந்த மாதிரி தான் நீங்கள் வந்து ஒரு சூடோ கிளாஸ் எழுதலாம் ஓகே ஸோ ஆக்சுவலி H1க்கு வந்து நம்ம நார்மலாக என்ன பண்ணுவோம் CSS எழுதுவோம் ரைட் அந்த CSSக்கு இன்னும் எக்ஸ்ட்ரா ஃபீச்சர்ஸ் எல்லாம் கொடுக்குறதுக்காக நம்ம என்ன பண்ணியிருக்கோம் இந்த சூடோ கிளாஸஸ் எழுதியிருக்கோம் ஸோ இந்த இன்புட்டை பார்த்தீங்கன்னா தெரியும் இன்புட்டுக்கு நார்மலாக ஹைட்டு விட்த்தெல்லாம் நான் செட் பண்ணியிருக்கேன் அது போக அதுக்கு எக்ஸ்ட்ராவாக ஒரு சில ஆக்ஷன்ஸ் நான் இன்புட்டில் ஃபோக்கஸ் பண்ணும்போது என்ன நடக்கணும் இன்புட்டில் ஹவர் பண்ணும்போது என்ன நடக்கணும் அப்படின்றதெல்லாம் நான் சொல்கிறதுக்கு என்ன பண்ணியிருக்கேன் இந்த சூடோ கிளாஸஸ் எழுதியிருக்கேன் ஓகே ஸோ அடுத்த வீடியோவில் நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா இந்த சூடோ எலமெண்ட்ஸை பற்றி பார்க்கலாம் ஓகே சூடோ செலக்டர்ஸ் நம்ம வந்து முன்னாடியே பார்த்துருக்கோம் ஸோ சூடோ எலமெண்ட்ஸை பற்றி கொஞ்சம் நம்ம இன்னும் கொஞ்சம் டீட்டெயில்டாக பார்க்கலாம் சூடோ எலமெண்ட்ஸ்னால் என்ன எப்படி இருக்குது அப்படின்றதெல்லாம் ஓகே தேங்க்யூ